ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். 2-3 நாளைக்கு அப்புறம் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே என்னை கேட்டாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன் இப்போ அப்படியெல்லாம் கேட்குறீங்க? முன்னெல்லாம் நல்லா தானே இது பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோடய மனசில் உள்ள கவலை எனக்கு தெரியுது, உங்களுக்கெல்லாம் உங்களோட சந்தோஷம்தான் முக்கியங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, அதே மாதிரி தானே எனக்கும் இதுக்கு முக்கியம்னு தான் நான் நடந்துக்குவேன். அப்போ என்னோடய சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு தான் உங்களை படிக்க வச்சேன், எல்லாம் என்ன பண்ணுறேன். இப்போ எனக்கு உடம்பு முடியாதப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. நீயும் சரி அண்ணனும் சரி 2 பேருமே எப்போயாச்சும் வர்றீங்க. வந்தாலுமே உங்கள் வேலைக்காக எதுக்காவது வர்றீங்க, பணம் எடுக்கிறது பேங்க்கில், இல்லை ஏதாச்சும் வயல் வேலைக்கு ஏதாச்சும் பணம் வாங்குறதுக்கு, இப்படி தான் வர்றீங்களே தவிர என்னை ஆள் பார்த்து இது பண்ணிக்கிறீங்க இல்லைங்கள. ஆனால் அவங்க என்னை எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டிருக்கீங்களா? என்னப்பா சாப்பிட்டீங்களா, பண்ணீங்களா, ஏதாச்சும் கேட்டிங்களா? ஒரு நாளுக்குள்ளே நீயும் சரி அண்ணனும் சரி ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது? ஒரு சில விஷயங்களை நீங்களாம் யோசிச்சு இது பண்ணாலுமே சரி, அதுக்கான இதுங்கிறது நமக்கு சரியான ஒரு இதில் இருக்காது. நான் எவ்வளோ என் சூழ்நிலையை உங்கள்கிட்ட சொன்னாலும் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கிற விதங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் அண்ணன்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா இருந்தான். அப்புறம் என்னன்னு தெரியல, 1 வருஷம் வரைக்கும் நல்லா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான், செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுமே இப்போ மாறிட்டான், ரொம்பவே மாறிட்டான். நீயும் அப்படி தான் இருக்கேன், அவனும் அப்படி தான் இருக்கீங்க. என்னோட பணத்தை மட்டும் முக்கியமாக நினைக்கிறீங்க, ஆனால் என்னை என் மூலயமா வர பணத்தை மட்டும் முக்கியமாக நினச்சிட்டு என்ன முக்கியமாக நினைக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா, உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் நான் யோசிக்கலை. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எனக்கு எது சரியாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ பிஸ்னஸில் இப்போ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் உங்கள்கிட்டையும் சரி ஃபேமிலியுமே என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாத மாதிரி சூழ்நிலை தான் இருக்கேன். ஏன்னா முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 3 வருஷமாகவே பிஸ்னஸ் அந்தளவுக்கு நல்லா போக மாட்டேங்குது. நானும் எவ்வளோ இதை ஐடியா மாற்றி பார்க்குறேன், கடையில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கடனில் தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் ஏன் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களை பார்க்குறேன்னா, ஏதோ இங்கே வந்துட்டு போனால், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஏதோ ஒரு அம்மா நம்ம கூட இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால தான் எனக்கு ஆறுதலுக்காக தான் இந்த 2-3 நாளே நான் இங்கே தங்குறது. அங்கே உடனே எனக்கு வீட்டில் இருந்தோன்னா ஒரு மாதிரி பிஸ்னஸ் அதை பற்றி யோசிச்சுட்டு நான் வேறு மாதிரி மைண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிறனால தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் இதாக தான்ப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீ தாண்டி தான் போகணும். உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. அப்பா வேலைக்காக எவ்வளோ ஃபேமிலியை விட்டு போய் நான் வெளிநாட்டில் இருந்து தான் சம்பாதிச்சேன் பண்ணேன். உங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது அம்மா மட்டும்தான் இது பண்ணால். பணங்கிறது நம்மளுக்கு முக்கியமான விஷயமா இருந்தனால தான் அன்றைக்கி உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் போய் இது பண்ணேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பண்ணணும். இப்போ உனக்கு படாத கஷ்டம்னு கிடையாது, எல்லாமே வாழ்க்கையில் கடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். இல்லைப்பா எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது, இருந்தாலும் புரிஞ்சாலும் எனக்கு ஒரு சில நேரத்தில் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது. எந்த ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதை சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் யோசிச்சுட்டு எதையும் மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்காதப்பா, தைரியம் தான் வேணும். என் தைரியமாக இருந்தேன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம், தைரியம் மட்டும்தான் நம்மளுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் எங்களுக்கே புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் அப்பா சொன்னது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ஏன் இந்த பிஸ்னஸ்ஸு, நம்ம எங்கேயாச்சும் வெளிநாடு போயிடலாமா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா எனக்கு சொல்லி ஒரு ஆறுதலாக பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் தெம்பே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்துக்குவோம். நம்ம இதுக்கப்புறம் சில சூழ்நிலைகள் கடந்து போகிறதுக்கு மனதைரியங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த தைரியத்தை நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு விஷயங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் என் மனசுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் சரி பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸில் என்ன கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்னு
என் ஃப்ரெண்டோட சேர்ந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து கடை வெளியில் தெரியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆடு இதெல்லாம் இது பண்ணுறது, லோக்கல் சேனலில் இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது.